ஆனால் டட்சன் கோங்னா இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வெறும் 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஒரு ஹோண்டா சிட்டினா ஐவி டெக்னா வி வேரியன்ட் டாப் மாடல்னா பெட்ரோல் வெஹிக்கல் ஆட்டோமேட்டிக் வெண்டிங்னா டவலட் சைல்னா இது பெட்ரோல் வெஹிக்கல் எல்டி வேரியன்ட்னா டாப் மாடல் வண்டி. ஸோ 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா 84,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் தானே கொண்டு வந்திருக்கோம். இது பெட்ரோல் வேரியன்ட்டுங்கண்ணா. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 2 டட்சன் கோ ப்ளஸ் கொண்டு வந்திருக்குண்ணா 7 சீட்டர் வண்டிங்கண்ணா. இது 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டி ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்கண்ணா. இன்னொரு வண்டி நம்ம அதே டட்சன் கோ ப்ளஸ் தானே கொண்டு வந்திருக்கோம். இதுவும் 2019 மாடல் சிங்கிள் ஓனர்னா ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வோல்ஸ்வாகன் ஜெட்டாங்னா ஹைலைன் வேரியன்ட்னா டீசலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2013 மாடல் சிங்கிள் ஓனர்னா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். தரமான ஒரு பென்ஸ் கொண்டு வந்திருக்குங்கண்ணா. ஸோ 2013 மாடல்னா பி கிளாஸ்னா 180. ஸோ ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்கண்ணா 1.6 பெட்ரோல்னா ரெனால்ட்ஸ் ஸ்கேலாங்னா இது டீசல் வேரியன்ட்டு. 2013 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆர்எக்ஸ் ஜெட்னா டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கண்ணா. வோல்ஸ்வாகன் வென்டோங்னா இது 2012 மாடல் செகண்ட் ஓனர்னா ஐலைன் வேரியன்ட்டு பெட்ரோல் வெஹிக்கிள். 96,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா. இன்னும் ஒரு வோல்ஸ்வாகன் ஆமியோங்னா இது 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன்னா சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள் ஹைலைன் வேரியண்ட்னா டாப் மாடல் வண்டி. மாருதி ஸ்விஃப்ட்டுங்கண்ணா இது எல்டி டு விடி கன்வெர்ட் பண்ண வண்டினா 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஒரு எட்டியோஸ் லிவாங்னா டீசல் வேரியன்ட்டு ஜிடி வேரியன்ட்டுங்கண்ணா. 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 68,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா. ஒரு ஃபோர்ட் ஃபேஸ்டா கிளாசிக் தானே கொண்டு வந்திருக்கிறோம். 2014 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. டொயோட்டா கொரோலா ஆல்டிஸ்னா இது டாப் வேரியன்ட்னா 2009 மாடல் ஹோண்டா சிட்டிங்னா 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா வி வேரியன்ட்னா ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் பெட்ரோலில் ஐவி டெக்னா. ஒரு வோல்ஸ்வாகன் வென்டோங்னா ஹைலைன் வேரியன்ட்னா டீசலில் 2013 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஈகோஸ்போர்ட்னா டீசல் வண்டி கொண்டு வந்திருக்கோம். 2015 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 84,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா. 2019 மாடல் சிங்கிள் ஓனர் நிசான் கிக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இது டாப் வேரியன்ட் வண்டிங்கண்ணா. நிசான் மைக்ராங்னா இது 2019 மாடல் செகண்ட் ஓனர்னா 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்கண்ணா. டவலட் ஸ்பார்க்குங்கண்ணா 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வெறும் 28,000 கிலோமீட்டர் தானே வண்டி ஓடி இருக்கும். வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோவில்வெளி பேருந்து திருப்பூர் கோவில்வெளி பேருந்து அமைக்கக்கூடிய ஜெயம் காசு வந்துருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குண்ணா. ஸோ இப்போ நான் பிரான்ச் 2 போட்டு வந்தாங்க போன வாரம். இந்த டைம் வந்து பிரான்ச் 1 பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எக்ஸாக்ட் லொகேஷன். ஆனால் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருப்பூரில் தாராபுரம் ரோடுங்கண்ணா. கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆனால் மெயின் ரோட் பேஸ்லேயே நம்மளோட ஆஃபீஸ் இருக்குங்கண்ணா. தாராபுரம் ரோட்லையும் கோவில் பேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க. எந்த மாதிரி காசுலாம் பார்க்க போகிறாங்க. ஆனால் எப்பயுமே தான் நம்ம போகிற மாதிரி தானே ஒரு 2 lakhs பட்ஜெட்லேருந்து ஒரு 7 lakhs பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே வந்து ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டியான வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100% சஸ்பென்ஷன் கிளச் ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் இருக்காதுங்கண்ணா. வண்டி எடுத்தால் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற மாதிரி தானே வண்டி கண்டிஷன் செக் பண்ணி தான் எடுப்போம். எல்லாமே நல்லா இருக்கும். பாடி லைனும் சரி இன்டீரியரும் சரிங்க இன்ஜின் சரிங்க எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். எடுத்து அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி தரேன். ஆமாங்க. சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு 2014க்கு மேலே இருக்கிற வண்டிக்கு வந்து நம்ம லோன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ 2014க்கு கீழே இருக்கிற லோ மாடல் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் ப்ளஸ் ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துருலாங்கண்ணா. இப்போ வந்து ஆயுத பூஜையில் வந்துருக்குங்கண்ணா. ஆனால் ஒரு சின்ன ஆஃபர் வந்து பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு இன்டீரியர் கிளீனிங் ரப்பிங் பாலிஷுங்க வாட்டர் வாஷ் ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுத்துடலாம். அது போக ஒரு 2,000 ரூபாய்க்கு வந்து ஃபியூல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். நீட்டாக க்ளீன் பண்ணி வண்டி ஜம்முன்னு நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு 2,000 ரூபாய்க்கு ஃபியூல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். அது மட்டும் மெக்கானிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம், ஓட்டி பார்த்துக்கலாம். தாராளமாக நீங்கள் 1க்கு 2 மெக்கானிக் வச்சு நீங்கள் தாராளமாக செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணா. ஓகே மக்களே, வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போயிட்டு ஒரு காரை பார்த்தலாம். ஆனால் டட்சன் கோங்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வெறும் 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஸோ ஒரு டி ஆப்ஷனல் வேரியன்ட் தான். பெட்ரோல் வெஹிக்கிள். வண்டி பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்கண்ணா. டயர் பாயிண்ட்டு எல்லா டயரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% பட்டன் இருக்கும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஹேட்ச்பேக்கில் ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி வேணும் அப்படின்னா தாராளமாக அந்த டட்சன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 1.2 லிட்டர் இன்ஜின் தான் இது.
நல்ல பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், மைலேஜும் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கண்ணா. ப்ரைஸ் எவ்வளோண்ணா? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 2,85,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பர், லோன் பண்ணிங்கண்ணா. ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ஹோண்டா சிட்டினா ஐவி டெக்னா வி வேரியன்ட் டாப் மாடல்னா பெட்ரோல் வெஹிக்கல் ஆட்டோமேட்டிக் வண்டிங்கண்ணா. ஸோ 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும். ஸோ வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பிளாக் கலர் வண்டிங்கண்ணா. ஸோ அப்படியே இன்டீரியர் அப்படியே லைவாக பாருங்கண்ணா. ஸோ அப்படியே பல புது வண்டி மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும், பெடல் ஷிஃப்டிங் ஆப்ஷன் வந்துருங்கண்ணா இதில். ஸோ ஆட்டோமேட்டிக் ஹோண்டா சிட்டி வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கண்ணா. வண்டியில் ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு கூட கிடையாது. வண்டி எடுத்து அப்படியே ரன் பண்ணிக்கலாங்க. கான்டினென்டல் டயர் தானே போட்டிருக்காங்க. 4 டயரும் ஒரு 80% பட்டன் இருக்குங்கண்ணா. ஸோ பாடி லைனும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கில் செடான் வெஹிக்கிள், அதுவும் ஹோண்டா சிட்டி வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கண்ணா. எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே நீங்கள் எடுத்து ரன் பண்ணலாங்கண்ணா. நீட்டாக இருக்குண்ணா. ப்ரைஸ் வேணும். ஆனால் இது 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,95,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க. கஸ்டமர் வெஹிக்கிள் தானே, பார்க்கிங் சேல் வந்திருக்கு. ஸோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா, லோன் பண்ணிக்கலாங்களா? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கும் ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு செவர்லெட் சைல்னா இது பெட்ரோல் வெஹிக்கிள் எல்டி வேரியன்ட்னா டாப் மாடல் வண்டி. ஸோ 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா 84,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. ஸோ 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். சீட் கவர்லாம் பாருங்க நல்லா பிராண்டடாக போட்டிருப்பாங்க. ஸோ டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 4 டயரும் ஈவன் ஒரு 80% பட்டன் இருக்குங்கண்ணா. பாடியில் ஒரு சின்ன நெயில் கிராச்சஸ் கூட கிடையாதுண்ணா. வண்டி க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், அப்படியே ரன் பண்ணிக்கலாங்க. டாப் மாடல் வண்டிங்கண்ணா. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும், பெட்ரோல் வண்டி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியாக வேணும்னா தாராளமாக இந்த செவர்லெட் சைல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாங்கண்ணா. நீட்டாக ப்ரைஸ் வேணும். ஆனால் இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி. நான் பெட்ரோல் வெஹிக்கிளில் வண்டி நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் 3,10,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் எல்லாம் நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி லோன் பண்ணிக்கலாங்களா? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. சூப்பர். செவர்லெட் வந்து பேங்க் லோன் கிடைக்காதுங்க. ஸோ லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் பண்ணி தந்துடுறோம். நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு தரமான ஒரு ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் தானே கொண்டு வந்திருக்கோம். இது பெட்ரோல் வேரியன்ட்டுங்கண்ணா. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னா ஒரு 10+ வேரியன்ட்னா ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தான். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். ஸோ டச் ஸ்கிரீன் செட் ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ பிராண்டடாக போட்டிருக்காங்கண்ணா. சீட் கவர்லாம் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. ஸோ அண்டர் பார்ட்ஸு, சஸ்பென்ஷன், கிளட்சி, ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருக்குது. டயர் எல்லாமே ஒரு 60% பட்டன் இருக்குங்கண்ணா. ஸோ எந்த ஒரு பாடி லைனில் எந்த ஒரு மேஜர் ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க. ஸோ இந்த டோரில் மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாதுன்னா வண்டி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லோ மைலேஜ் ஓன வண்டி தாங்கண்ணா. நீட்டாகண்ணா. போர்டு ப்ரைஸ் சொல்லுங்க. ஆனால் இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் 4,40,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு 2 டட்சன் கோ ப்ளஸ் கொண்டு வந்திருக்குண்ணா. 7 சீட்டர் வண்டிங்கண்ணா. இது 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டி ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்கண்ணா. 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி ப்ராப்பர் ஷோரூம் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் தாங்கண்ணா. ஸோ வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. ஸோ ஆப்ஷனல் வேரியன்ட் தானே, ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். ஸோ அப்படியே இன்டீரியர் எக்ஸ்ட்ரா அப்படி லைவாக பார்த்துருண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக இந்த வண்டி ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல மைலேஜும் கொடுக்கணும், ஒரு 18 வரையும் கிளைம் பண்ணிக்கலாங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா. ஸோ பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங், ஏசி, டியூல் ஏர் பேக் வந்துடும்ண்ணா. ஸோ அலாய்ஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் அலாய்ஸ் வந்துடும். 4 டயருமே பிரிக்ஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க. ஒரு 80% பட்டன் இருக்குன்னா வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜருக்கும் பார்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. 7 சீட்டர் கலர் ஜம்முட்டுக்குன்னா ப்ரைஸ் எவ்வளோங்க? ஆனால் இது 2019 மாடல் சிங்கிள் ஓனர் டாப் வேரியன்ட்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,89,000 கோட் பண்ணுறோம். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வண்டி நம்ம அதே டட்சன் கோ ப்ளஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுவும் 2019 மாடல் சிங்கிள் ஓனர்னா ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா. ஸோ வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். 2 டயர் புது டயர்னா, 2 டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா. ஸோ இதுவும் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா. டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும்,
கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 7 சீட்டர் வேணும்னா இந்த வண்டி தாராளமாக ட்ரை பண்ணலாம். வண்டி எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும். ஸோ 2 7 சீட் இருக்குங்க. ஆமாங்க, ரெண்டுமே டட்சன் கோ ப்ளஸ்ங்க. ரெண்டுமே 2019 மாடல் டாப் வேரியன்ட் வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. ஸோ இப்போ நான் ப்ரைஸ் எவ்வளோண்ணா? ஆனால் இது 2019 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் 3,85,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். லோன் எவ்வளோ பண்ணணும்? இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் தான், ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் ஒரு Volkswagen ஜெட்டாங்கண்ணா, ஹைலைன் வேரியன்ட்னா, டீசலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2013 மாடல் சிங்கிள் ஓனர்னா, திருப்பூர் ஸ்டேஷன் வெஹிக்கிள். ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா. ஸோ நிறைய பேர் ஜெட்டா கேட்டுட்டு இருந்தீங்க, ஜெட்டா வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. ஸோ பாடியிலலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்க்ரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும். நீட்டாக இருக்கும். 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்னா வண்டி. பாடியிலலாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாதுண்ணா, அல்டிமேட்டாக இருக்கும். 666ங்க. ஆமாங்க, ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குது, திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனில். சூப்பருங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்குங்கண்ணா. ஸோ பாடியிலேருந்து க்ளீனாக இருக்கும், டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். எடுத்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணலாம் அந்த கண்டிஷன். ஒயிட் கலர் ஜம்முனுக்கு ஃபேன்சி நம்பர், லோக்கல் நம்பர். ஆமாங்கண்ணா. ப்ரைஸ் எவ்வளோ? நான் 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் 5,45,000 கோட் பண்ணுறேன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். லோன் எவ்வளோ பண்ணணும்? நான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கு, லோக்கல் பாயிண்ட்ஸ் பண்ணிக்கலாங்கன்னா ஒரு 2.5 லட்சம் to 3 லட்சம் வரைக்கும் லோக்கல் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் ஒரு தரமான ஒரு பென்ஸ் கொண்டு வந்துருக்குங்கண்ணா. ஸோ 2013 மாடல்னா, பி கிளாஸ்னா 180. ஸோ ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்கண்ணா, 1.6 பெட்ரோல்னா, 7 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். ஸோ பனாரமிக் சன்ரூஃபோட வந்துருங்கண்ணா. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 6 ஏர் பேக் வந்துடும்ண்ணா, ஏபிஎஸ் வந்துடும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துருங்கண்ணா, 7 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துருங்கண்ணா. ஸோ வண்டி ரொம்ப பிராண்டடாக இருக்குங்கண்ணா, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ டேஷ்போர்ட்லாம் பாருங்க, நல்லா கிளாஸியாக ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஜம்முன் இருக்குண்ணா. ஸோ வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் தானே இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% பட்டன் இருக்குங்கண்ணா. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பென்ஸில் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம்னா, வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எடுத்தால் அப்படியே நீங்கள் ரன் பண்ணுற கண்டிஷன் தானே இருக்குது. ஜம்முனுக்கு நான் ப்ரைஸ் வேணும். ஆனால் இது 2013 மாடல்னா, செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் 6,99,000 கோட் பண்ணுறேன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 4.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் ஒரு ரெனால்ட்ஸ் ஸ்கேலாங்கண்ணா. இது டீசல் வேரியன்ட், 2013 மாடல்னா, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. RX ஜெட்னா, டாப் அண்ட் வேரியன்ட்டுங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். பாடியிலாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரி வந்துருங்கண்ணா, புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும்னா, ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்னா, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். ஸோ சீட் கவர்லாம் கம்பெனியோட வந்த சீட் கவருங்கண்ணா. ஸோ ஒரு டீசல் வேரியன்ட்டு, நல்ல பேக்கில் பாருங்கள், லெக் ரூம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸ்கேலாவை பொறுத்த வரைக்கும். ஸ்பேஸுங்க. ஸோ ரொம்ப ஸ்பேசிஸாக இருக்கும். ஸோ ரியர் ஏசியும் வந்துருங்கண்ணா வண்டியில். ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கண்ணா. ஸ்கேலாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கேலா சன்னியெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 to 24 வரையுமே மைலேஜ் கிளைம் பண்ணிக்கலாம். மைலேஜ் டீசல். ஆமாங்க, நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்ங்கண்ணா. நீட்டாக ப்ரைஸ் சொல்லணும். நான் 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா, டீசல் வெஹிக்கிள். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் 3,40,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லைனா, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. லோன் எவ்வளோ பண்ணணும்? நான் இந்த வண்டிக்கு திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் ஒரு Volkswagen வென்டோங்கண்ணா. இது 2012 மாடல் செகண்ட் ஓனர்னா, ஐலண்ட் வேரியன்ட், பெட்ரோல் வெஹிக்கிள், 96,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி பாடியிலாம் தெளிவாக இருக்கும், டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கண்ணா. ஸோ வென்டோவில் பெட்ரோல் வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கண்ணா. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. ஒரு பட்ஜெட் பிளேனில் ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் தான். அதுவும் ஜெர்மன் பிராண்ட்னா சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ பாடிலாம் ரொம்ப பில் குவாலிட்டிலாம் ஜம்முன்னு இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும்னா, ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்னா, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் வந்துடும், ரியர் ஏசியும் வந்துருங்கண்ணா. ஸோ டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% பட்டன் இருக்கும், கம்பெனி ஓய் அலாய் வீல் வந்துருங்கண்ணா. ஸோ ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குண்ணா. 7080 வண்டி நம்பர். சில்வர் கலர் ஜம்முன்னு இருக்குது. ஆமாங்கண்ணா. ப்ரைஸ் சொல்லணும். நான் 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா, இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் 2,99,000 கோட் பண்ணுறேன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் திரும்பவும் ஒரு Volkswagen ஆமியோங்கண்ணா. இது 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன்னா, சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள், ஹைலைன் வேரியன்ட்னா, டாப் மாடல் வண்டி. ஸோ 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா இந்த வண்டி.
ஸோ டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கண்ணா. ஸோ பலன்னு பாருங்க, அப்படி புது வண்டி கண்டிஷனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், டச் ஸ்க்ரீனோட ரிவர்ஸ் கேமராவோட வந்துருங்கண்ணா. ஸோ அப்போ ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்துருங்கண்ணா. ஸோ 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டீசலில். ஸோ நல்ல மைலேஜ் கிடைக்குண்ணா, 22 வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆமியோ பொறுத்த வரைக்கும். சூப்பர்ண்ணா. ஸோ பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும். பாடிலாம் பக்கா தெளிவுங்க. ஸோ பாடிலையும் ஆகட்டும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் சைடில் ஏசி, சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட், கிளர்ச்சி, டயர் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குண்ணா. எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற மாதிரி தான். நல்ல மைலேஜ்னா க்ரூஸ் கண்ட்ரோலோட வந்துடும், ஃபுல் ஆப்ஷனோட இருக்குங்கண்ணா வண்டி. ப்ரைஸ் சொல்லணும். ஆனால் இது 2016 17 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, ஃபுல் ஆப்ஷன் வைக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 4,60,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். லோன் எவ்வளோ பண்ணாங்க? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு மாருதி ஸ்விஃப்ட்டுங்கண்ணா. இது LD to VD கன்வெர்ட் பண்ண வண்டினா 2012 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஸோ 1,07,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குண்ணா. வண்டி பாடிலாம் மறுனா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துருன்னா, பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துருங்கண்ணா. செட் எக்ஸ்ட்ரா பில் பண்ணியிருக்காங்க, சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்கண்ணா. ஸோ கட் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்விஃப்ட் டீசல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸோடு இருக்குண்ணா, இன்ஜின் சூப்பராக இருக்குண்ணா. எடுத்தால் எந்த ஒர்க்கும் கிடையாது, பாடிலேன்னு பாருங்கள், டாப் டு பாட்டம் பாருங்கள், தெளிவாக இருக்கும், க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும். நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. ப்ரைஸ் சொல்லணும். நான் 2012 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருந்தால் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,65,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தாங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு எட்டியோஸ் லிவாங்கண்ணா, டீசல் வேரியன்ட், GD வேரியன்ட்டுங்கண்ணா. 2013 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, 68,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே, பாடியிலாம் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இல்லாமல் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துருங்கண்ணா, பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துருங்கண்ணா. டஸ்கின் செட்டு எக்ஸ்டெண்ட் பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவரில் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ்லி அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்கும். அலாயில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அலாயில் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா. ஸோ பாடியிலும் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா. ஸோ எட்டிஎஸ் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை, 24 வரைக்குமே மைலேஜ் கிளைம் பண்ணலாம். நிறைய பேர் டீசல் வண்டி வந்து எட்டிஎஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. வண்டி வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க. எட்டிஎஸ் லிவா ப்ரைஸ் சொல்லணும். நான் 2013 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்கு டீசல் வெஹிக்கிள்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,95,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு தரமான ஒரு ஃபோர்ட் ஃபேஸ்டா கிளாசிக் தான் கொண்டு வந்திருக்கிறோம். 2014 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. வண்டி ப்ராப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டீசலில் டாப் வேரியன்ட்னா, டைட்டானியம் வேரியன்ட் தானே, ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், ஃபோர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏசியுமே பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியதில்லைண்ணா, ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சில்னஸ், ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். ஸோ 4 டயருமே ஈவன் பிரிக்ஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க, ஒரு 70% பட்டன் இருக்கும், கம்பெனி அலாய்வில் வந்துருங்கண்ணா. ஸோ 2014 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. நீட்டாக ப்ரைஸ் சொல்லுங்க. நான் 2014 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,15,000 கோட் பண்ணுறேன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு செடான் வெஹிக்கிள், அதுவும் டீசல் வண்டி வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணிங்கன்னா. லோன் எவ்வளோ பண்ணலாம்? ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,000 வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு டொயோட்டா கொரோலா ஆல்டிஸ்னா, இது டாப் வேரியன்ட்னா, 2009 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி கரண்ட் பண்ணிட்டாங்கன்னா 2029 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு டாப் வேரியண்ட்டில் டீசல் வெஹிக்கிள்னா, பெட்ரோல் வெஹிக்கிள்னா, ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும்னா, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்னா. ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்துடும், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும்னா. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இருக்குண்ணா. 2009 க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனோட வந்துருக்குண்ணா. சூப்பர். ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டயரும் ஒரு 80% பட்டன் இருக்குது, கம்பெனி அலாய்வில் வந்துடும்னா. ஸோ லக்ஸரி சொடான் வெஹிக்கிள்னே சொல்லலாம்னா. ஏன்னா 1.8 லிட்டர் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா. டொயோட்டா கொரோலா ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம். அந்த பம்பரில் ஒரு சின்னதாக ஒரு காச்சஸ் இருக்கும் ஒரு 2 இடத்துலையும். மற்றபடி வண்டி தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெறும் 66,000 தான் ஓடி இருக்குது. அந்த 66,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்கண்ணா. சூப்பர். சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. ப்ரைஸ் வேணா? ஆனால் 2009 2029 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குன்னா, இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 2,99,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் பண்ணிக்கலாங்கண்ணா. லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ஹோண்டா சிட்டிங்கண்ணா, 2011 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா, வி வேரியண்ட்னா, ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான், பெட்ரோலில் ஐவி டெக்னா.
ஸோ 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 1,20,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்கண்ணா. நான் அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா. ஸோ மேனுவலில் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும்னா, ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா. ஸோ பாடிலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்ஜின் சரி, ஏசி, சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸு, கிளச்சு எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. 4 டயரும் பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு சேட் டயர் போட்டிருக்கோம். ஒரு 70% பட்டன் இருக்குது. கம்பெனி அலாயில் வந்துருங்கண்ணா. ஸோ ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட தானே இருக்குது. 4224 நான் வண்டி நம்பரும். இன்சூரன்ஸும் லைவில் தானே இருக்குது. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் இல்லை. பாடி லைனும் ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா. பக்கா இருக்கணும். ப்ரைஸ் வேணா 2011 மாடல் செகண்ட் ஓனர்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,29,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை. நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. லோன் எவ்வளோ பண்ணணும்? நான் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தாரிங் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு வேல்ஸ்வாகன் வென்டோங்னா ஹைலைன் வேரியன்ட்னா டீசலில் 2013 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாருங்க, டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசல் தான் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா 20 to 22 வரையுமே தாராளமாக மைலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச்ஸ்கிரீன் செட்டு எக்ஸ்டெண்ட் பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்கண்ணா. பாடியில் இன்னும் ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் கூட எதுவுமே கிடையாதுன்னா வண்டி எடுத்தால் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜெர்மன் பிராண்டை பற்றி நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. பில் குவாலிட்டி ஜம்முன்னு இருக்கும். நல்ல மைலேஜும் கிடைக்குங்கண்ணா. நல்ல பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும். வென்டோ பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குங்கண்ணா. நீட்டாக இருக்கணும். ப்ரைஸ் வேணா நான் 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,89,000 கோட் பண்ணுறேன்னா நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தார சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் தானே பண்ண முடியும். 2013 மாடல்ன்றதுனால ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ஈகோ ஸ்போர்ட்னா டீசல் வண்டி கொண்டு வந்திருக்கோம். 2015 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 84,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம பாடி லைனும் சரி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தான். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும்னா, பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும்னா, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்னா. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. டேமேஜ் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. க்ளீனாக இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்கண்ணா. நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஈவன் 90% பட்டன் இருக்கும். ஸோ ஸ்டெப்னி முதற்கொண்டு எல்லாமே 90% பட்டன் இருக்குண்ணா. வண்டியில் பாடியில கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வண்டி எடுத்தால் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்குது. சூப்பர். நான் பாடியில் இன்ஜின்லாம் பக்கவாக இருக்குது. பக்க தரமாக இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தீங்கன்னா எந்த மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணி நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் வண்டி இருக்குங்க. ஓகேண்ணா, சூப்பர். ப்ரைஸ் வேணா நான் 2015 மாடல் செகண்ட் ஓனர்னா டீசல் வெஹிக்கிள். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் 3,99,000 தான் நான் கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை. நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் இதுவும் நெகோஷியல் பண்ணியும் கொடுத்துடலாங்கண்ணா. லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு 2019 மாடல் சிங்கிள் ஓனர் நிசான் கிக்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கிறோம். இது டாப் வேரியன்ட் வண்டிங்கண்ணா. 110 PS டாப் வேரியண்ட்னா 2019 சிங்கிள் ஓனர்னா டீசல் வெஹிக்கிள். வெறும் 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா. ஸோ பாடியிலையும் சரி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், டச் ஸ்க்ரீனோட ரிவர்ஸ் கேமராவோட வந்துடும். ஸோ சீட் கவர்லாம் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ 17 இன்ச் அலாய் வீல் வந்துருங்கண்ணா. ஸோ எக்கோமா டயர் போட்டிருக்காங்க. 4 டயரும் ஒரு 80% பட்டன் இருக்குங்கண்ணா. பாடி லைனும் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு கீரல் கூட கிடையாதுங்கண்ணா வண்டியில். வண்டி எடுத்தால் அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்கண்ணா. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெரானோவை விட பெருசாக இருக்கும். ஒரு எஸ்யூவி வண்டி. நல்ல மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 to 18 வரையுமே கிளைம் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. ஜம்முக்கு நான் ப்ரைஸ் வேணா ஆனால் இது 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 6,49,000 கோட் பண்ணுறோன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 7.5 to 8.5 லட்சம் வரையுமே கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 6,49,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை. நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்க. லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு நிசான் மைக்ராங்கண்ணா. இது 2019 மாடல் செகண்ட் ஓனர்னா 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்கண்ணா. ஸோ வண்டி பாடியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே, எக்ஸல் வேரியன்ட்டு. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏர் பேக் வந்துடும். ஸோ டச்ஸ்கிரீன் செட்டு எக்ஸ்டெண்ட் பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவரும் பாருண்ணா ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பெட்ரோல் வண்டி. நல்ல மைலேஜும் கிடைக்கும். பெட்ரோலில் 18 வரையுமே மைலேஜ் கொண்டு வரலாம். ஸோ பாடியிலையும் சரி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சரிங்கண்ணா எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸோ டயர் பாயிண்ட்டு பார்த்தோன்னா ஒரு 70 to 80% பட்டன் இருக்குன்னா பிரிக்ஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க.
வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. மைக்ரோ நீட்டாக ப்ரைஸ் சொல்லணும். நான் 2019 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,45,000 கோட் பண்ணுறேன்னா நேரில் வாங்க, ஃபிக்ஸடு கிடையாது, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்க. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு செவலட் ஸ்பார்க்குங்கண்ணா 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வெறும் 28,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும். வண்டி பாடி லைன் எல்லாமே பாருங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பார்க்கில் ஒரு டாப் மாடல் வண்டினா. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருங்கண்ணா. டஸ்கின் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவோட ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம், சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா வெறும் 28,000 தான் வண்டி ஓடி இருக்குது. மொத்தமாகவே 28,000 தான் ஓடி இருக்கு. லோ கிலோமீட்டர், லோ மைலேஜ் ஓடின வண்டி. ஓகே. ஒரு ரீபெயிண்டிங் எதுவுமே கிடையாதுண்ணா. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வரைக்கும் பக்கா 14 ஒரிஜினலில் தானே இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ? நான் 2014 மாடல் செகண்ட் ஓனர் லோ மைலேஜ் ஓன வண்டி தானே. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 2,29,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸடு இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். லோன் எவ்வளோ பண்ணணும்? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1,50,000 வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு தரமான ரெனால்ட் டஸ்டர் தானே கொண்டு வந்திருக்கிறோம். இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர்னா, RXZ வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல்னா. ஸோ 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கல், டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. க்ளீனாக இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பட்டன் இருக்குது. கம்பெனி அலாய் வீல் வந்துருங்கண்ணா. அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். ஆட்டோமேட்டிக்கில் டியூல் ஏர் பேக் வந்துடும்னா, ABS வந்துடும். கம்பெனி டஸ்கின் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ரிவர்ஸ் கேமராவோட க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்துருங்கண்ணா. ஸோ சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டுருக்காங்க. ஸோ ஒரு 110 PS ஆட்டோமேட்டிக் நல்ல ஒரு 16 to 18 வரும் மைலேஜும் கிடைக்கும். பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஒரு மைனராக ஒரு சின்ன 2 டென்ட் இதாக தான் இருக்கும். அதுவும் பார்த்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் வெஹிக்கிள்லாம் பார்க்கிங் சேல் தான் வந்திருக்கு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா, அதுவும் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் டீசல் வண்டிங்கன்னா, வண்டி ப்ராப்பர் ஷோரூம் மெயின்டெனன்ஸோட இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 5,45,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா ஜெயம் காஸ்ட்லங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் பார்த்துருக்கேன். 2 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஏகப்பட்ட கார் பார்த்துக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 வண்டி தான் போட்டிருக்கிறோம். ஸோ 40 வண்டி ஓவரால் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆயுத பூஜை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபராக நம்ம அந்த ஆஃபர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ அந்த ஆஃபரும் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நேரில் வாங்க, வண்டி எல்லாமே செக் பண்ணுங்கள். ப்ராப்பராக எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டோட நிறைய வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ 100 பார்ட்ஸ், கிளச்சு, ஏசி எல்லாமே பக்காவாக இருக்கும். எந்த வண்டியும் மேஜர் ஒரு ஒர்க் எதுவுமே இருக்காதுங்க. லோன் ஆப்ஷனும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2014 அதுக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு நம்ம பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. சிபில் நல்லா இருந்ததுன்னா. ஸோ 14 கீழே இருக்கிற மாடலுக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலாக வந்துட்டுங்க. தீபாவளி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார் எடுத்தீங்க அப்படின்னா ஃபியூல் ஃபில் பண்ணி தெரிஞ்சுருக்காருங்க. நம்ம வந்து தீபாவளி வரையும் பார்த்தீங்கன்னாக்கா வண்டிக்கு வந்து வாட்டர் வாஷ் பண்ணி இன்டீரியர் கிளீனிங், ரப்பிங் பாலிஷ் போட்டு கொடுத்துடலாங்க. ஸோ அது போக வந்து 2,000க்கு ஃபியூல் ஆஃபரும் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே மக்களே, இந்த தீபாவளி வரைக்கும் ஆஃபர் மிஸ் பண்ணிடுறாங்க. காரில் பல இருக்குது. நேராக வாங்க மக்கள் செக் பண்ணிக்கங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, பிடிச்ச அழகாக புக் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுக்குறாங்க. அது மூலம் பிரான்ச் 1, பிரான்ச் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஊத்தங்கரை ஆகட்டுங்க, கோவில், திருப்பூர் ஆகட்டுங்க, ஜெயம் காஸ்ட்டில் பக்கமான காசு எல்லாமே இருக்குது. ஸோ நேரில் கிளம்பி வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச காரை ஓட்டி பழகுங்க. ஸோ எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்லாக்லேயும் அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஃபோட்டோஸ் வேணுன்றவங்க ஊத்தங்கரை பிரான்ச், நம்ம திருப்பூர் பிரான்ச்சில் இருக்கிறவங்க ஃபோட்டோஸ் வேணுன்றவங்க கேட்லாக்ல நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா பிரான்ச் 1, பிரான்ச் 2 கேட்லாக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. புது அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.